ஏது கல்லக்கா முன்னாடி இருந்து சாப்பிட்டு இருக்க? அதுவா, ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போனேன். அவங்க நிலத்துல விளைஞ்சதுன்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க. அதான் சாப்பிட்டு இருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோ கொடுத்துட்டு இருப்பாங்கப்பா. அப்படியா? பரவாயில்லையே ரிஷி. ஆனா ஒன்னு யோசிச்சியா? ஒரு ஜவுளி கடைக்கு போனோம்னா நம்மளோடதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசார கொடுத்து விட மாட்டாங்க. நகை கடைக்கு போனாலோ எங்களோடதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மனசார கொடுக்க மாட்டாங்க. அதுவே ஒரு விவசாய வீட்டுக்கு போய் பாரு, என் நிலத்துல விளைஞ்சதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ மனசார கொடுப்பாங்க. அவ்வளோ சந்தோஷமா எடுத்து கொடுப்பாங்க. அதுதான் விவசாயியோட மனசே. ஆமாப்பா, நான் போகும்போது கூட நிறைய எடுத்து கொடுத்தாங்க. நான் தான் கொஞ்சமா போதும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். அவங்களுக்குதான் அவ்வளோ நல்ல மனசு. ஆனா அவங்களுக்குதான் கஷ்டமும் நிறைய வரும். அதான் யோசிச்சேன்.